Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment. சித்தராஜ் அப்படிங்கிறவங்க கூட இந்த பொண்ணு வந்து காதல் தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அந்த காதல் தொடர்பில் இருந்த சித்தராஜ் அப்படிங்கிறவரு வயது 22. அவர் தான் இந்த பெண்ணை அவ்வப்போது போய் சந்திச்சு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குற அளவுக்கு பழக்கத்தை ஏற்படுத்தினாரா, இல்லை இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து 18 வயதுல இருந்தே ஏற்கனவே காதல் இருந்துச்சா அப்படின்னு வந்து இப்போ காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்கு. சித்தராஜும் வந்து ரக்ஷிதாவும் ஒரே ரூம்ல தங்குறாங்க. இரவு நீண்ட நேரம் தங்குறாங்க. அதிகாலையில வந்து ஒரு வெடி சத்தம் கேட்குது. கதவை தட்டும் போது திறக்கல. சற்று நேரம் காலதாமதம் யோசிக்கிறான். எப்படி கொலை பண்ண சொல்ல யோசிச்சிருக்க மாட்டாரு. கொண்டுறணும் அப்படிங்கிற அதுதான் அவனுக்கு இருக்கும் ஒழிய, கொல்லும் போது என்னென்ன தடயத்தை வந்து நம்ம விட்டுறோம் அப்படிங்கிறது அவன் அறியாதவனா தான் இருப்பான். பிளான்டு மர்டர், இந்த ஆர்கனைஸ்டு மர்டர் அதுலாம் வந்து பிளான் இருக்கும். தனிநபராய் வந்து இந்த காதல் கொலையெல்லாம் பண்ணும்போது அவர்களால வந்து தடயங்கள் முழுசா வந்து மறைக்க முடியாது. தலையணைக்கு அடியில் வந்து செல்போனை சார்ஜரில் போட்டு வச்சுட்டு படுத்திருந்தா அதனால அது வெடிச்சிருச்சு அப்படின்னு கேட்குறேன். அவன் வந்து ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு இந்த பாடியை கூட இப்படியே விட்டுட்டு அவன் வந்து அந்த இடத்த விட்டு நழுவுறதுக்கு அவனுடைய பேக்கெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டான். செல்போன் எங்கன்னு கேட்குறாங்க. வெடிச்ச செல்போன் சிதறி கிடக்கும் இல்லையா, அந்த சிதறி கிடக்கிற செல்போன் துகள்கள் எங்கே? ஒரு துகள்கள் கூட இல்லையே. அப்படின்னா அங்க போய் பார்த்தா, உள்ள போய் பார்த்தோன்னே பாடி மட்டும் இருக்குது, தலை சிதறி போயிடுச்சு. அந்த பெண்ணை ஏற்கனவே வந்து ஸ்ட்ராங்குலேட் பண்ணி கொலை செய்து விட்டு வந்து இப்ப முகம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மள மாட்டிக்குவாங்க. இவ முகம் தெரியாம சிதைஞ்சு போய் வெறும் பாடி மட்டும் இருந்துச்சுன்னா இது யாருன்னே தெரியாம இவங்க தவிப்பார்கள். சொந்தக்கார பொண்ணு தன்னுடைய முன்னாள் காதலி திருமணமானதுக்கு பின்னும் தன்னோடு பழகி கொண்டிருக்கிற பெண்ணு இவளை வந்து அடையாளம் தெரியாமல் சிதைக்க வேண்டிய காரணம் என்ன? இவனுக்கு வந்து கூட்டிட்டு போய் இவளை வச்சு வாழணுங்கிற ஐடியாலாம் இல்லை. இந்த 4 லட்சம் ரூபாய் பணத்தையும் 30 சவரன் நகையோட வர்ற இவளை கொலை பண்ணிட்டு இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து சிறப்பா வாழ்ந்துடலாம் அப்படின்னு இவன் பிளான் பண்ணனாலதான் வெடிமருந்தோடு அங்க வந்திருக்கான். ஸோ முண்டம் இருக்குது, கழுத்து தலை காணவில்லைன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா வெடிக்க வச்சிருக்கான். 20 வயதில் வந்து ஒரு பெண் வந்து துணிச்சல் ஏற்படுகிறது என்று சொன்னார். நீங்க சொன்ன பிரியாணி அபிராமி தான் பிள்ளையார் சொல்லி போட்டவர் என்று சொல்றோம். சார் வணக்கம் சார். சார் நம்ம நிறைய கொலை சம்பவங்களை பற்றி பேசியிருக்கோம். ஆனால் இப்போ மைசூரில் பார்த்தீங்கன்னா ஒரு 20 வயசு பொண்ணு இல்லீகல் அஃபேரில் இருக்காங்க. வாயில வெடிமருந்து வச்சு வெடிக்க வச்சு கொலை பண்ணியிருக்காரு அவர் கூட இருந்த ஒரு நபர். இந்த கேஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குது சார். ஏன்னா ஒரு இல்லீகல் அஃபேரில் இருக்காங்க, ஒரு லாட்ஜில் வச்சு இப்படி கொலை பண்ணியிருக்காரு. இந்த கேஸை பற்றி சொல்லுங்கள் சார். கர்நாடகா மாநிலத்தை சேர்ந்த மைசூர் பக்கத்தில் ஒரு கிராமத்தை சேர்ந்த ஒரு பேர் வந்து அந்த பொண்ணு பேர் ரக்ஷிதா என்கின்ற தர்சிதா. வயது 20. ஒரு போன வருஷம் தான் அந்த பெண்ணுக்கு வந்து மைசூர்ல இருந்து கேரளாவுக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. கேரளாவுக்கு திருமணம் பண்ணி கொடுக்கும்போது இதுக்கு முன்பே வந்து தனக்கு ஒரு உறவினர் சித்தராஜ் அப்படிங்கிறவங்க கூட இந்த பொண்ணு வந்து காதல் தொடர்பில் இருந்திருக்காங்க அப்படின்னு தெரிய வருது. அந்த காதல் தொடர்பில் இருந்த சித்தராஜ் அப்படிங்கிறவரு வயது 22. அவர் தான் இந்த பெண்ணை அவ்வப்போது போய் சந்திச்சு ஹோட்டல்ல ரூம் எடுத்து தங்குற அளவுக்கு பழக்கத்தை ஏற்படுத்தினாரா, இல்லை இவங்க ரெண்டு பேருக்குமே வந்து 18 வயதுல இருந்தே ஏற்கனவே காதல் இருந்துச்சா அப்படின்னு வந்து இப்போ காவல்துறை விசாரிச்சுட்டு இருக்கு. ஏற்கனவே வந்து காதலில் இருந்த ஒரு பிரித்து தான் பெற்றோர்கள் இந்த ரக்ஷிதாவை கேரளாவில் ஒருத்தர் கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ ரக்ஷிதா வந்து அந்த பக்கத்தில் இருக்கிற பேரியா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு லாட்ஜில் இந்த வீட்டில் இருந்து கோயிலுக்கு போகிறதா சொல்லிட்டு வந்துட்டு இவர் வந்து ஆண் நண்பர் வந்து கோயிலுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு தான் கூப்பிட்டுருக்காரு. ஆனால் முதல் நாள் இங்கே தங்கிட்டு நாளைக்கு கோயிலுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி தங்க வைக்கிறார். தங்க வச்சு அன்று இரவு ஒரு லாட்ஜில் இந்த சித்தராஜும் வந்து ரக்ஷிதாவும் ஒரே ரூம்ல தங்குறாங்க. இரவு நீண்ட நேரம் தங்குறாங்க. அதிகாலையில வந்து ஒரு வெடி சத்தம் கேட்குது. ஒரு புதிரா இருக்குது இந்த கொலை. அந்த ரூம்ல அந்த லாட்ஜில் இன்சார்ஜ் அந்த மேனேஜரை ஓடி வந்து பார்க்குறாரு. என்னடா இது இவ்வளவு வெடி சத்தம்? அப்போ அவன் கதவை தட்டும் போது திறக்கல. சற்று நேரம் காலதாமதம் யோசிக்கிறான். எப்படி வெடிச்சத்தம் கேட்டது என்ன? ஏன் சார் கொலை பண்ண சொல்ல யோசிச்சிருக்க மாட்டாரா? இல்லை, கொலைகாரர்களுக்கு எப்பவுமே அந்த கொண்டுறணும் அப்படிங்கிற அதுதான் அவனுக்கு இருக்கும் ஒழிய, கொல்லும் போது என்னென்ன தடயத்தை வந்து நம்ம விட்டுறோம் அப்படிங்கிறது அவன் அறியாதவனா தான் இருப்பான். இதுவரைக்கும் நடந்த அத்தனை கொலைகள்ல பிளான்டு மர்டர், இந்த ஆர்கனைஸ்டு மர்டர் அதுலாம் வந்து பிளான் இருக்கும். தனிநபராய் வந்து இந்த காதல் கொலையெல்லாம் பண்ணும்போது அவர்களால வந்து தடயங்கள் முழுசா வந்து மறைக்க முடியாது. கதவை தட்டும் போது சற்று காலதாமதமா திறக்கிறாரு. காலதாமதமா திறக்கும் போது அவர் வந்து தப்பி ஓடுறதுக்கு ட்ரை பண்றாரு.
நீ ஏன் ஓடுறதுக்கு ட்ரை பண்ற, ரூம் அலங்கோலமா கிடக்குது, வெடிச்சு சிதறிய நிலையில இருக்குது அப்படின்னு அவன் ஓட விடாம இதுல ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, அந்த லாட்ஜில் இருக்கிற மேனேஜரும் அந்த கூட வரும்போது 2-3 பேரை கூட்டிட்டு வந்து அந்த ஆளை வந்து ஓட விடாம தடுத்து, ஏன்னா என்ன மாதிரியான வெடிப்பொருட்களை வைத்து என்னத்தை வெடிச்சாங்கன்னு தெரியலையே அப்படிங்கிறதுனால ஆட்களோட வந்து அவரை கேட்ச் பண்ணிட்டாங்க. அதை கேட்ச் பண்ணிட்டு வைக்கும்போது இல்ல தலையணைக்கு அடியில வந்து செல்போனை சார்ஜர்ல போட்டு வச்சுட்டு படுத்திருந்தா அதனால அது வெடிச்சிருச்சு அப்படின்னு கேக்குறேன். திசை திருப்பு தான் அவன் பாக்குறான். அது வந்து சித்தராஜ் வயது 22 அவன் இருக்கான, அவன் வந்து ஏதாவது ஒரு பொய்யை சொல்லிட்டு இந்த பாடியை கூட இப்படியே விட்டுட்டு அவன் வந்து அந்த இடத்த விட்டு நழுவுறதுக்கு அவனுடைய பேக்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டான். அவனுடைய பேக்லாம் ரெடி பண்ணிச்சு. இதுதான் புதிர். அந்த வழக்கில் புதிர் என்னன்னா, அப்புறம் விசாரணையில் தான் ஒவ்வொன்றா வந்து மர்ம முடிச்சுகள் அவழப்படுது. அப்போ உடனே வந்து அவர் வந்து மைசூர் எஸ்பி ஃபோன் பண்ணோடனே அவருக்கு தெரிய வருது செல்போன் எங்கன்னு கேட்குறாங்க. வெடிச்ச செல்போன் சிதறி கிடக்கும் இல்லையா, அந்த சிதறி கிடக்கிற செல்போன் துகள்கள் எங்கே, ஒரு துகள்கள் கூட இல்லையே. அப்படின்னா அங்க போய் பார்த்தா, உள்ள போய் பார்த்தோன்னே பாடி மட்டும் இருக்குது, தலை சிதறி போயிடுச்சு. தலையே இல்ல சிதறி போயிடுச்சு. இந்த அளவுக்கு தலையே சிதறி போச்சுன்னா அந்த செல்போனுடைய துகள்கள் கிடைக்கும் இல்லையா, அந்த செல்போன் எங்க, அந்த துகள் ஒண்ணு கூட இல்லையானும் போது ஜன்னல் வழியா வந்து இவன் வந்து ஒரு செல்போனை வெளியே தூக்கி போடுறதுக்கு ட்ரை பண்றான். வெளியே அப்ப அவங்க அதையும் பிடிச்சிடறாங்க, அந்த செல்போனையும் பிடிச்ச. அப்ப செல்போன் வெடிச்சு சிதறல அப்படிங்கிறது தெரிய வருது. உடனே வந்து இப்போ இது வரைக்குமே வந்து அந்த லாட்ஜ் ஓனர்கிட்ட இவன் வந்து தகவலை வாயில வெடிமருந்துகளை வைத்து கொலை செய்ததாக அவன் சொல்லவில்லை. அவனே வந்து எஸ்பி வந்து வந்துடுறாரு. எஸ்பி வந்து ஸ்பாட்டுக்கு மைசூர் எஸ்பி விஷ்ணுவர்தன், அவருடைய உத்தரவின் பேரில் அவருடைய டீம் இந்த மாதிரி ஒரு தகவல் தலை சிதறிய நிலையில் இருக்குது. இவங்க வந்து யங்ஸ்டர்ஸ் 2 பேர், 20 வயசு 22 வயசு 2 பேர் ரூம் எடுத்து தங்கியிருக்காங்க. செல்போனு வெடிச்சதா சொல்றாரு, ஆனால் தலையே சிதறி போச்சு அப்படின்னோடனே தலை இவ்வளோ பெரிய கொடூரமாக ஒரு கொலையினோட எஸ்பிஎஸ் ஸ்பாட்டுக்கு வந்துடுறாரு. ஸ்பாட்டுக்கு வந்து விசாரிக்கும் போது தான் அவனிடையே எப்படா விசாரிச்ச, உண்மையை சொல்லு, செல்போனை வந்து ஏன் தூக்கி போடுறதுக்கு ட்ரை பண்ண அப்படின்ட்டு அவனோட உடமைகள் எல்லாம் செக் பண்ணும்போது அவன் சொல்றான், இது மாதிரி வாய்க்குள்ள வெடி மருந்தை வைத்து டெட்டனேட்டர்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, இந்த கிணத்துலாம் வந்து கல் வந்து உடைப்பதற்காக, கல்லை வந்து பிளக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய டெட்டனேட்டர்ல பயன்படுத்தக்கூடிய வெடி மருந்துகளை அவன் வந்து கெமிக்கல் ஃபார்ம்ல கொண்டு வருவான், தட் இஸ் பவுடர் ஃபார்ம்ல கொண்டு வந்திருக்கான். இப்போ இதுல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு பெண் உயிரோடு இருந்திருந்தால் அவள் வாயில் வந்து வெடி மருந்துகளை வைத்து திணித்தால் அவள் ஒருபோது காரி துப்பியிருப்பான், கண்டிப்பா தடுத்திருப்பாங்க. இதுல வந்து ரொம்ப புதிய என்னன்னா, அந்த பெண்ணை ஏற்கனவே வந்து ஸ்ட்ராங்குலேட் பண்ணி கொலை செய்து விட்டு வந்து இப்ப முகம் தெரிஞ்சிருச்சுன்னா நம்மள மாட்டிக்குவாங்க. இவன் முகம் தெரியாம சிதைஞ்சு போய் வெறும் பாடி மட்டும் இருந்துச்சுன்னா இது யாருன்னே தெரியாம இவங்க தவிப்பார்கள் அப்படின்னு தான் அவன் பிளான் பண்ணியிருக்கான். ஒரு மர்டரை வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பிளான் பண்ணும்போது சித்தராஜ் வந்து தலையே இல்லைன்னா அடையாளம் தெரியாது, அடையாளமே தெரியலன்னா வந்து நம்ம குற்றவாளியா வந்து சேர மாட்டோம், நம்ம கதவு திறந்தோடனே வந்து நம்ம வந்து வெளியில போயிடலாம். இவங்க வந்து பார்த்துட்டு யாருன்னே தெரியாம வந்து நீண்ட நாட்கள் முழிச்சே இருக்கட்டும், இந்த கேஸ் இப்படியே ஊத்தி மூடிடுவாங்க. இல்ல சார், அவர் எவ்வளவு கொடூரமா யோசிச்சிருக்காரு. வெடி மருந்த வாயில வச்சு வெடிக்க வச்சா முகம் தெரியாதுன்றது அடுத்த விஷயம் சார். ஆனா இப்போ வெடிச்சதுன்னா போலீஸ் வந்து பிடிப்பாங்க, இல்ல பக்கத்துல இவ்வளவு ரூம்ஸ் இருக்கே நம்ம மாட்டி போன்ற ஒரு லாட்ஜ் ஆச்சு. இதுல வந்து வெடி சத்தம் வந்து அவனா பவுடர் ஃபார்ம்ல வந்து அந்த வெடி மருந்தை கொண்டு வந்ததுனால அது அவ்வளவு பெரிய சவுண்டு வராதுன்னு நினைச்சு சித்தராஜ் இவனுக்கு வந்து விவசாய குடும்பத்துமாய் ஓலது கல்லுடைக்கிற கோரியில வந்து இவன் வந்து பழக்கம் இருந்திருந்தா இவனுக்கு வந்து வெடிமருந்துகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இவனுக்கு இருக்குது. அப்போ வரும்போதே அவன் பிளான்ல வரும்போதே பக்கா பிளான். சொந்தக்கார பொண்ணு தன்னுடைய முன்னாள் காதலி திருமணமானதுக்கு பின்னும் தன்னோடு பழகி கொண்டிருக்கிற பெண்ணு இவளை வந்து அடையாளம் தெரியாமல் சிதைக்க வேண்டிய காரணம் என்ன அப்படிங்கிறது மிகப்பெரிய புதிராக இருந்தது இந்த வழக்கில். திருமணம் செய்தவன் தன் குடும்பத்துக்கு இருக்கிற கடன்கள் எல்லாம் அடைச்சிட்டு நல்லபடியா செட்டில் ஆகணுங்கிறதுக்காக தன் மனைவியை கேரளாவில் இருக்கிற தன்னுடைய தாயார் வீட்டில், தட் இஸ் அதாவது ரக்ஷிதாவுடைய மாமியார் வீட்டில் விட்டுட்டு அவர் வந்து துபாய்க்கு போயிட்டார். அவர் துபாயில வேலை பார்க்கிறாரு. துபாயில வேலை பார்க்கறதுனால நம்மளுடைய இளம் மனைவியை ரக்ஷிதா என்கின்ற தர்சிதாவை வந்து நல்ல வசதி வாய்ப்போட வந்து பாத்துக்கணும். நம்மள ஃபேமிலிக்காக அவர் கஷ்டப்பட்டு நாடு விட்டு நாடு போய் வந்து ஒரு ஆண் மகன் வந்து தன்னுடைய தாயை விட்டு தன் மனைவியை வீட்டில் விட்டுட்டு இவங்களாம் நல்வாழ்வு அமைக்கணுங்கிறதுக்கு நாடு விட்டு நாடு போய் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிறான் அப்படிங்கிற நன்றி உணர்வு கொஞ்சம் கூட இல்லாமல் ஈவிற்கு இல்லாம வந்து ரக்ஷிதா வந்து சித்தராஜ் கூட தொடர்பு வைத்திருந்திருக்கிறார். தொடர்பு வச்சிருந்தது மட்டுமல்லாமல் 80,000 ரூபாய் பணத்தை தன் மாமியாருக்கு தெரியாம அல்லது தன் கணவருக்கு தெரியாம என்கிட்ட தான்
அவர் அனுப்பின பணம் என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி 80,000 ரூபாய் பணத்தை கொடுத்துருக்காங்க. இவன் சித்தராஜ் வந்து அந்த பணத்தை வாங்கி செலவு பண்ணும்போது கணவன் வந்து அக்கௌண்ட்ல இருக்குதா இல்லையா, அல்லது எங்க மாமியார் செக் பண்ணா இந்த பணத்தை நான் ரெக்கார்ட் பண்ணி வச்சிடணும், தயவு செஞ்சு இந்த பணத்தை எப்ப கொடுப்பேன்னு திருப்பி கேட்டிருக்கா. இவரை டார்ச்சர் பண்ணிருக்கா. அப்படி இல்லைன்னா நம்ம வந்து என்ன பண்றது, ஒருவேளை வந்து நானே அவன் வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டோடனே உன்னை விட்டுட்டு அவன் பாட்டுக்கு வந்து துபாயில போயிருக்கிறான், நீ வீட்டில் இருக்கிற ஒரு பணத்தையும் நகைகளையும் எடுத்துட்டு ஒன்ஸ் ஃபார் ஆல் வந்துரு, நம்ம போய் வந்து தனி கொடுத்தல் நடத்தலாம். ஏன்னா கேரளால விசாரிக்க சொல்ல பாத்தீங்கன்னா 30 சவரன் நகையும் 4 லட்சம் ரூபாய் பணமும் அங்க அதை தான் நான் சொல்ல வரேன். ரக்ஷிதா வந்து வீட்டை விட்டு கிளம்பி வரும்போது என்ன செஞ்சிருக்கான்னா 30 சவரன் நகையும் 4 லட்ச ரூபா பணத்தை எடுத்து வந்திருக்கான். என்ன பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இவன் சொல்லியிருக்கான், உன்னைய வந்து இந்த சிறு வயதில் திருமணம் செஞ்சுட்டு அவர் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் வருவார், நீ போய் ஏன் கேரளாவில் இருக்கணும், இந்த பணத்தோடு நீ வந்துட்டீங்கன்னா நம்ம போய் தனி கொடுத்தல் நடத்தலாம், எனவே வந்து பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துருன்னு சொல்லும் போது அவன் 30 சவரன் நகையும் 4 லட்சம் பணத்தோடு வந்திருக்கான். ஆனால் வந்த இடத்துல ஏற்கனவே வந்து இவங்கிட்ட என்ன கேட்டிருக்கான்னா, ஏற்கனவே வந்து சித்ராஜ் கிட்ட வந்து ரக்ஷிதா கேட்டுட்டு இருக்கிறது அந்த 80,000 ரூபாய் பணத்தை வந்து எங்கள் ஹஸ்பண்டு வந்து எங்களுக்கு கொடுத்துருக்காரு, அதை அக்கௌண்ட்டில் வைக்க வேண்டியிருக்குது, அந்த பணத்தை கொடுத்துட்டு சொல்கிறாங்க. சரி, அவள் இருமனதோட பணத்தை வாங்கிட்டு திரும்பி கொடுத்துட்டு குடும்பத்தோட வந்து அது கள்ளக்காதல் தானே. பணத்தை வாங்கி வீட்டுக்கு தெரியாமல் பணத்தை 80,000 கொடுப்பதும் அதை திரும்பி வாங்கி பெற்றுக்கொள்வதும், நான் வந்து மைசூருக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு மைசூரில் பெற்றவங்க வீட்டுக்கு போகாமல் இவர் வந்து சித்ராஜ் கூட அடிக்கடி தங்குறதும், அல்லது ஏற்கனவே வந்து தங்கி பழக்கம் இருக்கணும், இல்லைன்னா இந்த லாட்ஜுக்கு அவ்வளோ ஈஸியாக வந்து ரக்ஷிதா வந்திருக்கு. விசாரணையிலுமே நிறைய வாட்டி பல்வேறு முறை வந்து இந்த லாட்ஜில் எல்லாம் போய் தங்குற அளவுக்கு 20 வயதுல வந்து ஒரு பெண் வந்து இவ்வளவு துணிச்சலாகவும் மோசடி செயல்களிலும் வந்து ஈடுபட்டிருக்கிறார் அப்படிங்கிறது வந்து பெரிய அதிர்ச்சி உள்ள தகவலா இருக்குது. இந்த 20 வயதுல இந்த வயசுல இந்த பெண்ணுக்கு இவ்வளவு கிரிமினல் தனமெல்லாம் வந்திருக்க வேண்டுமா அப்படிங்கிறது ஆராய்ச்சிக்கும் விசாரணைக்கு உட்படுத்த வேண்டிய சூழ்நிலையில் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இப்போ இவங்க வந்து இங்கே வந்துட்டாங்க, இப்போ 80,000 ரூபா பணத்தை நீ திருப்பி கொடுத்து அந்த பணத்தை கொண்டு போய் வச்சுட்டு நான் திருப்பி போகிறதா, இப்போ பணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுன்னு சொல்லிட்டு வந்து எப்படியா இருந்தாலும் எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சு போயிடும், நம்மளை துரத்தி பிடிச்சிட்டாங்கன்னா அந்த 80,000 கேட்பாங்க, இந்த 30 சவரன் நகையும் கேட்பாங்க, 4 லட்ச ரூபா பணத்தையும் கேட்பாங்க, அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு 2 பேருக்கு மத்தியில் ஆர்கியூமெண்ட் வந்து அந்த ஆர்கியூமெண்ட்ல 2 பேருக்கும் செட்டில் ஆகாத ஒரு சூழ்நிலை வரும்பொழுது ரைட் அப்படி வந்துருக்குது. ரைட், இவன் ஏன் வந்து பிளானோட வந்தான் அப்படின்னா 80,000 ரூபாய் திருப்பி கேட்கறா, இவனுக்கு வந்து கூட்டிட்டு போய் இவ்வளவு வச்சு வாழணுங்கிற ஐடியாலாம் இல்லை. இந்த 4 லட்ச ரூபாய் பணத்தையும் 30 சவரன் நகையோட வர்ற இவ்வளவு கொலை பண்ணிட்டு இந்த பணத்தை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வந்து சிறப்பா வாழ்ந்துடலாம் அப்படின்னு இவன் பிளான் பண்ணனாலதான் வெடிமருந்தோடு அங்க வந்திருக்கான். இவர் வந்து ஒரு ப்ரீ பிளானோட இவன் வந்து ப்ரீ பிளானோட தான் அங்க வந்திருக்கான் அப்படிங்கிறது அவளுக்கு தெரியல. அவன் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி இந்த பணத்தெல்லாம் வந்து இவங்கிட்ட கொடுத்துருந்தா, அவன் 80,000க்கே பதில் சொல்ல முடியாம இருக்கிறவருக்கு எப்படி 30 சவரன் நகைக்கும் 4 லட்ச ரூபா பணத்தையும் எடுத்து வந்துட்டு இதையும் என்கிட்ட கொடுத்துட்டு நீ போய் அங்கேயே இரு, நம்பிக்கை மோசடி பண்ணிட்டே இரு அப்படின்னு சொன்னா என்னால் அது முடியாது அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில ஆர்கியூமெண்ட் முத்தி போயிருக்கிற சமயத்துல தான் வேற வழியே இல்லை, நீ இப்போ பணத்தை கொடுக்கல அப்படின்னா நான் வந்து வீட்டில் போய் சொல்ல வேண்டியிருக்கோம், வேற வழியே இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆர்கியூமெண்ட் வரும்போது அவன் வந்து என்ன செய்யிருக்கான், இவ்வளோ மர்டர் பண்ணுறத தவிர வேற வழியே இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலைக்கு அவன் வந்துடுறாங்க. என்னை பொறுத்தவரை இந்த வழக்கில் ஒரு வாயை வந்து திறந்த நிலையில் இருக்கும்போது ஒரு கெமிக்கல் பவுடர் அல்லது டெட்டனேட்டரை போட்டு உள்ளே வந்து ஃபில் பண்ணி வாயை யாருமே திறந்து வச்சுட்டு இருக்க மாட்டாங்க. அப்போ கழுத்தை வந்து கை கால்கள் கட்டப்பட்ட நிலையில் இல்லை, உடம்பு அப்படியே தான் இருக்குது. அவளை வந்து ஏற்கனவே வந்து ஸ்மாதரிங் மூச்சு திணறல வந்து கொலை செய்து முகம் அடையாளம் தெரியாமல் போய்விட வேண்டும், இவள் யாருன்றே தெரியக்கூடாது, இந்த பணத்தோடு நகையோடு நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடணும் அப்படின்னு தான் வந்து அவன் பிளான் பண்ணியிருக்கான். கழுத்தும் காணலை, ஸோ முண்டம் இருக்குது, கழுத்து தலை காணவில்லைன்னா அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வெடிக்க வச்சிருக்கான். கொலைக்கான காரணம் வந்து இந்த 80,000 ரூபாய் பணமும் இந்த 30 சவரன் நகையும் இந்த 4 லட்சம் தான் எமனாய் வந்திருக்கிறது. இந்த இல்லீகல் அஃபேர்ல இருக்கவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு இந்த பிரியாணி அபிராமி அந்த இல்லீகல் அஃபேருக்காக பாத்தீங்கன்னா பெத்த குழந்தையை கொலை பண்றாங்க. இவங்களுமே பாத்தீங்கன்னா கணவன் வந்து நமக்காக நம்ம நல்லா இருக்கணும்ன்றதுக்காக தான் வெளியூர்ல போய் வேலை செய்யறாரு. ஆனா இவங்க இங்க இல்லீகல் அஃபேர்ல இருந்து இப்படி கொலை நடக்குது இல்லையா சார், தொடர்ச்சியா நடக்குது. நீங்க சொல்றபடி பிரியாணி அபிராமி இப்போ வந்து வாழ்நாள் முழுவதும் வந்து மிகப்பெரிய அவமானத்திற்கு உட்பட்டு, இதுவும் இல்லாமல் வந்து பேர் சொல்ல விரும்பாத அந்த பேராசிரியை முறையற்ற பெண்கள் தொடர்புக்காக வந்து ஆட்களை அறிமுகப்படுத்துகிறேன் சொல்லி வாழ்நாள்களில் சிறையில் இருந்து கொண்டிருக்கிறார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கள்ளக்காதலுக்காக மாமியாரை கிணத்தில் தள்ளிய மனைவி,
என்னங்க கள்ளக்காதனை வைத்து கணவனே கொன்ற இந்த மாதிரியான செய்திகள் வந்து மனசை வந்து சமூகத்தில் இருக்கிற மனநிலையை நெருடலாக்குகின்ற சார். இவங்க லைஃபையும் கெடுத்து அந்த கணவர் அவரோட லைஃபை நினைச்சு பாருங்களேன் சார். அவர் அங்க ஊர்ல ஒர்க் பண்ண இந்த விஷயத்தை கேள்விப்பட சொல்ல அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு. அவர்கிட்ட இப்ப சொல்லியிருக்காங்க, உங்களுடைய மனைவி ஏற்கனவே வந்து சித்தராஜ் என்பவரோடு காதல் தொடர்பில் இருந்திருக்கிறார். என்னங்க அவர் வந்து லாட்ஜில் எல்லாம் போய் தங்கியிருக்கிறார். ஏற்கனவே வந்து 80,000 ரூபாய் பணத்தை உங்க பணத்தை வந்து சித்தராஜுக்கு கொடுத்திருக்கிறார். அதை திருப்பி கேட்ட தகராறு வெளியில் இருக்கிறது. சரி, உங்க அம்மா வந்து 30 சவரன் நகையையும் 4 லட்சம் பணத்தோடு என் மருமகள் வீட்டில் இருந்த பணத்தின் நகையோடு தலைமறைவாகிவிட்டார் என்று கேரளாவில் வந்து ஒரு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. வழக்கு பண்ணி அங்கே தேடப்படுகின்ற குற்றவாளியாய் வந்து ரக்ஷிதா இருக்கிறார். ஒரே இதில் வந்து அங்கே வந்து 174 அல்லது இப்போ 193 பிஎன்எஸ் ஆக்டில் அவள் வந்து அங்கே வந்து மர்டர் கேஸில் வந்து அவள் வந்து விக்டிமாக இருக்கா. இந்த இடத்துல வந்து ஒரு தெஃப்ட் கேஸ்லையும் அவள் வந்து அக்யூஸ்டாக இருக்கா. இது வந்து பெண்ணிய வரலாற்றையே வந்து கொச்சைப்படுத்துகிறது. துபாயில் தன் குடும்பத்திற்காகவும் தன் மனைவிக்காகவும் தாய்க்காகவும் தன் வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்ட அந்த கணவன் இந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டு அதிர்ந்து போய்விட்டான். நான் வந்து இனிமே வந்து இந்தியாவுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், வழி இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிற தனது தாய், இல்லைங்க அசிங்கப்படுத்தி விட்ட தன் மனைவி, என்னங்க கடன்காரியாக்கி தன்னுடைய வந்து ரோட்டில் நிற்க வைத்த மனைவி, இதெல்லாம் வச்சுட்டு நான் வந்து என் வாழ்க்கையில் இனிமே எவ்வளவு சம்பாரித்து என்ன நீதியை தேடப் போகிறேன், நான் இங்கேயே இருந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் கேள்விப்படுறோம். இது இவ்வளோ பெரிய சமூக தாக்கத்தை ஏற்படுத்தி அளவுக்கு 20 வயதில் வந்து ஒரு பெண் வந்து துணிச்சல் ஏற்படுகிறது என்று சொன்னால், நீங்கள் சொன்ன பிரியாணி அபிராமி தான் பிள்ளையார் சொல்லி போட்டவர் என்று சொல்கிறோம். அதாவது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப் அப்படிங்கிறதே வந்து அது எக்ஸ்ட்ரா, அது வந்து ரெகுலர் கிடையாது, அது லைஃப் கிடையாது, அது கிடையாது, அது ரெகுலர் லைஃப்ல இல்ல, அது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் லைஃப் அப்படின்னு தான் சொல்றாங்க. சிகரெட் குடிக்கிறவனும் கூட சாதாரணமா குடிப்பவன் எக்ஸ்ட்ரா சிகரெட் குடிக்கிறவன் கேன்சர் வந்து சேர்த்து அது தன்னை மட்டுமே பாதிக்கும். இது அப்படி இல்லையா சார்? இல்ல நான் என்ன சொல்லுவேன்னா, சிகரெட் குடிக்கிறவன் கூட கெட்ட பழக்கங்கள்ல ஒரு சிகரெட்டு 2 சிகரெட் குடிக்கிறவங்க 10 பாக்கெட் சிகரெட் குடிக்கிறவங்க கேன்சர் வந்து செத்து போகிறான். எக்ஸ்ட்ரா பண்ணுறவன் அதே மாதிரி மது குடிப்பவர்களும் 1 பெக்கு 2 பெக்கு சாப்பிடாம பாட்டிலாக குடிச்சு எக்ஸ்ட்ரா பண்ணுறவன் வயிறு கெட்டு போய் செத்து போகிறான். அதே மாதிரி சமூக நீரோட்டத்தில் வந்து தன் வாழ்க்கை தரத்தை வந்து தன் வருமானத்துக்கு தகுபடி அமைத்துக் கொள்ளாமல் எக்ஸ்ட்ரா பண்ணுறவன் அத்தனை பேரும் வாழ்க்கையில் இழந்து விடுகிறான். கல்வியினுடைய அடிப்படை தாற்பயமே வந்து அறம் சார்ந்த வாழ்வியல் தான் அப்படிங்கிறத வந்து சமூகத்துக்கு புரிய வைக்க வேண்டியது ஆசிரியர்களுடைய கடமை. எனவே ஆசிரியர்களும் சமுதாயம் சேர்ந்து இந்த சமூகத்தில் நல்லொழுக்கத்தை வந்து விதைப்பதற்கு எல்லாருமே பாடுபட வேண்டும் என்கின்ற செய்தியை சொல்லி அடுத்த ஒரு நல்ல ஒரு காணொளியில் சந்திப்போம். அதுவரை விடைபெறுவது. ரொம்ப நன்றி. நன்றி. Achika, India's #1 trusted gold buyers. We release pledged gold instant cash payment.